நானும் ரொம்ப நாளா இந்த வீடியோக்கு இன்ட்ரோ அவுட்ரோ எடுக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா அது நடந்த பாடா இல்ல. எவ்வளோ நாளானா லிட்டரலா 1 வருஷமா. எஸ், நம்ம பிரைட் பிரியங்கா வந்து கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து வாய்ஸ் ஓவர்லயே இன்ட்ரோ அவுட்ரோ கொடுத்துடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ பிங்கி யாரு, என்ன, நம்ம அவங்களுக்கு என்ன மேக்கப் கொடுத்துருந்தோம் அண்ட் எத்தனை செஷன் புக் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி பிங்கியோட ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். பிரைடுக்கு வந்து மார்னிங் என்கேஜ்மெண்ட், ஈவினிங் ரிசப்ஷன், அடுத்த நாள் முகூர்த்தம். ஸோ எல்லாத்துக்கான சாரீஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து விரதம் அந்த மாதிரி உள்ள ரிச்சுவல்ஸ்க்கான சாரியுமே வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு நல்லா பெண்டு நிமிர்ந்தது. அண்ட் அவங்களே இந்த மாதிரி சாரீ பேக்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரீப்ளீட் பண்ண சாரி அழகாக அதுக்குள்ளே போட்டு வைத்து விட்டோம். அடுத்து மேக்கப் பேக்கிங் வேலையை ஆரம்பித்து விட்டது. அண்ட் போன வருஷம் நம்மளோட வீடியோகிராஃபி ஸ்கில்ஸ் இப்படியா இருந்தது அப்படின்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பிகாஸ் ஏதோ கொஞ்சம் குழந்தை புலத்தனமாக எடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் டிவியில் பார்த்தீங்களா பிக் பாஸ், ஆனால் அது வந்து போன வருஷத்தோட பிக் பாஸ். பார்த்தீங்களா தினேஷ்லாம் வராரு. ஸோ பிக் பாஸ் பார்த்துட்டே அப்படியே மெதுவாக ஒவ்வொரு ப்ரெஷ்ஷாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். The next day. ஸோ வி ஆர் இன் தி மண்டபம் ரைட் நவ். ஸோ பேசிக்கலி நம்ம வீட்டில் இருந்து கிட்ட தான் ஒரு 15 மினிட்ஸ் போல தான் ஆகும். அண்ட் நம்ம வந்து பிரைடுக்கு பேசிக்கலி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை சும்மா வைக்க அண்ட் தட்ஸ் மை டிரான்சிஷன் அலப்பறைகள் வித் மை கோ ஆர்டிஸ்ட் டேக்கிங் தி வீடியோ. இதில் இங்கிலீஷ் வேற. அண்ட் பிரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்மெண்டேஷன் வந்து வந்துருச்சு, அதுவும் வெட்டிங்க்கு முன்னாடி. ஸோ வேறு யாராவது பிரைட் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. பேசிக்கலி நம்ம பிங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால டியூப்லைட் முன்னாடியே உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த டியூப்லைட்னால வந்து அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி டிஸ்கலரேஷன் பிக்மெண்டேஷன் வந்திருக்கு. இது வந்து சம்திங் எனக்கும் புதுசு தான். ஸோ பிரைட்ஸ் யாரும் பார்க்குறீங்க இல்லை ஜென்ரல் பீப்புள்னா கூட ஐ திங்க் டியூப்லைட்லேருந்து ஒரு 2 அடி தள்ளி உட்காந்து நம்ம வேலை பார்க்குறது நல்லது அப்படின்னு. ஸோ அந்த ஓவரால் பிக்மெண்டேஷனையும் நம்ம வந்து கவர் பண்ணி அட் தி சேம் டைம் ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப்பும் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டாஸ்காக தான் இருந்தது. அண்ட் நம்ம அதை அச்சீவ் பண்ணோமா இல்லையாங்கிறத நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் கம்மிங் பேக் டு பிங்கி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி என் கூட பானிபூரி சாப்பிட்டு வந்தவங்க. என்னடா சொல்கிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு. ஸோ பேசிக்கலி ஷீ இஸ் மை காலேஜ் மேட், காலேஜ் ஜூனியர், நாட் ஜஸ்ட் காலேஜ் மேட், என்னோட பஸ் மேட். அண்ட் ஒரே ஸ்டாப்பிங் வேறு. ஸோ நாங்கள் ஸ்டாப்பிங்கில் இறங்கி வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது இந்த மாதிரி பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரின்னு சாப்பிட்டு போவோம். ஸோ அதுதான் நான் வந்து மீன் பண்ணேன். ஸோ கெட்டிங் பேக் டு மேக்கப், வி ஆர் லைக் ஆல்மோஸ்ட் டன். ஜஸ்ட் லிப்ஸ் மட்டும்தான் முடிச்சிட்டா பொண்ணு ரெடி. ஓகே, பிடிச்சிருக்கா? சாட்டிஸ்ஃபைடா? சூப்பர் சூப்பர். ஓய் செமையாக இருக்கா? தேங்க்யூ. அடி கீழே கிராஸில் பாருங்க. ஹேருக்கு வி வென்ட் ஃபார் அ சிம்பிள் பிரைட். சின்ஸ் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து ரிசப்ஷன் மேக் ஒர்க் எப்படி இருந்தாலும் ஸ்விட்ச் பண்ண போகிறதுனால மேக்கப்புக்கு சொல்லுங்க பொண்ணு. ஹை கைஸ். எஸ் கைஸ். ஆக்சுவலி லைக் மகாகதா காலேஜ்ல இருந்து நாங்க எல்லாரும் கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். பட் ரொம்ப 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 ஹாப்பி ஆக்சுவலி. ஓகே, ஹேர் மேக்கப்ஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆச்சு. எல்லா லுக்ஸ் எல்லாம் அண்ட் ஹேர் டீடைலிங்ஸ் அந்த எனக்கு இந்த ஸ்கின்னோட இதெல்லாமே கம்ப்ளீட்டா என்னோட நேச்சுரல் டோனுக்கு எடுத்துட்டு வந்து சப்டில் ஃபினிஷ் கொடுத்தது வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். வெல்கம். தேங்க்யூ. நீங்க ஏதாவது கொடுக்க விரும்புறீங்களா? அதை நானும் பார்த்தேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத. நாளைக்கு கல்யாண மேக்கப் பண்ண போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுல? சூப்பரா இருந்துச்சா? ஹேர் நல்லா இருந்துச்சா? சாரி நல்லா இருந்துச்சா? பண்ணும்போது லைக் இந்த மாதிரி எனக்கும் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை. ஓகே, அடுத்து உங்க கல்யாணத்துல பண்ணிடலாம். இவங்க வந்து பொண்ணோட அம்மாவோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ இவங்க வந்து மேக்கப் பத்தி ரிவ்யூ கொடுக்க போறாங்க. பார்த்துட்டு இருந்தேன், ஆரம்பத்துல பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப டீட்டெயிலா பண்ணாங்க. ஹேர் ஸ்டைலும் சரி ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ரொம்ப நீட்டா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவுட்புட் வந்து பியூட்டிஃபுல்லா. தேங்க்யூ so much மா. Thank you. A few inches later.
ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட கடமை முடிஞ்ச உடனேயே ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கடமை ஆரம்பிச்சிரும். ஸோ பேசிக்கலி ஃபோட்டோகிராஃபர் வந்து அவரோட வேலைகளை ஆரம்பித்து விட்டார். என்கேஜ்மெண்ட்டுங்கிறதுனால பொண்ணு ரிங்கெல்லாம் வச்சு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணை அழைக்கிறதுக்கு நிறைய டைம் இருந்த காரணத்தினால நாங்கள் வந்து இந்த டிரான்சிஷன் வீடியோவோட ஆஃப்டர் கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். லிட்டரலாக காமெடி பண்ணிட்டு 2 hours later. நம்ம போட்ட மேக்கப்பை நம்ம கையாலேயே ரிமூவ் பண்ணுறது வலி இருக்கே, அது சொன்னால் புரியாதுங்க. அதாவது பேசிக்கலி போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ரிமூவ் பண்ணுறதை நான் மீன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி இவங்களுக்கு ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா க்ளோயியாக அண்ட் ஐயெல்லாம் நல்லா போல்டாக கிளிட்டர்லாம் ஆட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ரிசப்ஷனுக்கு இவங்க ஒரு அழகான எமரால்ட் க்ரீனில் வந்து ஒரு கவுன் மாதிரி எடுத்திருந்தாங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக ஒர்க்கு அண்ட் அந்த ரிச்சான க்ரீன் கலர் எல்லாமே வேற மாதிரி இருந்தது. அதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து ஐ லுக் நல்லா போல்டாக ஒரு க்ரீன் ஸ்மோக்கி ஐ மாதிரி போயிட்டு அது மேலே கொஞ்சம் பாப் ஆஃப் கலருக்கு அந்த ஷைனுக்கு வந்து கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணி பேசிக்கலி ஈவினிங் லுக்கில் கொஞ்சம் கிளிட்டர்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கிளிட்டர்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். இப்போது எடிட் பண்ணுறப்போ கூட அந்த ஐ லுக் தான் என்னோட கண்ணை மெயினாக பறிக்குது. செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக பிரைட் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் கூட ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, லைக் கண்ணாடியை தாண்டியும் அந்த ஐ லுக் வந்து அப்படி தெரியுது அப்படின்னு. என்னன்னா பிரைடுமே நம்மள மாதிரி ஸ்பெக்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ஸ்பெக்ஸை தாண்டி கூட ஐ லுக் அப்படி தெரியுது அப்படின்ட்டு போனாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. One eternity later. நம்மளோட பிங்கி வீட்டார்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அத்தனை வாட்டி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெரைட்டி உள்ளதுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். பட் சீரியஸ்லி சோறில் மாஸ் காட்டிட்டாங்க சார். இட் வாஸ் ஒன் பிரம்மாண்டமான விருந்து. ஆக்சுவலி தி டைனிங் வாஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பால்கனியிலேருந்து நம்ம வந்து பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்து கொண்டு இருந்தோம். The next day. ஸோ நம்மளோட பிங்கி அலைஸ் பிரியங்கா வந்து முகூர்த்தம்க்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இது வந்து நான் மேஜராக வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலை. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின். டைம் ஃபார் ஃபைனல் டச்சஸ் அண்ட் அவர் பிங்கி இஸ் ரெடி ஃபார் ஹர் முகூர்த்தம். பிங்கியோட ஃப்ரெண்டையுமே அவங்க வெட்டிங்க்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ரிசப்ஷனுக்குமே ரெடி பண்ணோம். பட் ஐ திங்க் அதை வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலைன்னு. ஸோ இதோ உங்களுக்காக என்னோடய வேறு சில ப்ரைடல் ஒர்க்ஸுமே. ஸோ உங்களுக்கு ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மேக்கப் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டூ கான்டாக்ட்.